ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இன்று பங்குனி மாத உத்தர நட்சத்திரம். நம் வைஷ்ணவர் எல்லோர்களுக்கும் அதி உன்னதமான மகோத்சவமான, கொண்டாட வேண்டிய அதி அற்புதமான திருநாள். இந்த நன்னாளிலே பெரிய பிராட்டியாரினுடைய திருவவதார தினம். பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ஏக சேர்த்தியிலே சேர்ந்திருக்கக்கூடியதான திருநாளிலே சுவாமி எம்பெருமானார் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே எம்பெருமானார் சரணாகதி பண்ணினதான தினம். சரணாகதி பண்ணி கத்யத்ரயம் என்பதையும் வெளியிட்டு அருளினார். சுவாமி கிருபையாலே வெளியிட்டு அருளினார். நமக்கெல்லாம் நாமெல்லாம் உய்வு பெற வேண்டும் என்று நம்மேது கொண்டிருக்கக்கூடிய கருணையினாலே வெளியிட்டு அருளினார். அந்த கத்யத்ரயம், திரயம்னு சொன்னாலே 3 என்று அர்த்தம். சரணாகதி கத்யம், ஸ்ரீரங்க கத்யம், ஸ்ரீ வைகுண்ட கத்யம் என்கிற இந்த 3ஐத்தான் கத்யத்ரயம் என்று சொல்றோம். இந்த 3 கத்யத்தையும் நாம் ஒரு சேர்க்க அனுபவிக்க முடியாது. 3ஐயும் மூலமாக சேவிக்கலாமே ஒழிய ஒரே தினத்துல அதனுடைய வியாக்கியானத்தை, சாரத்தை கூட நம்மால ஒரு தினத்துல அனுபவிக்க முடியாது. என்கிற போது இந்த சரணாகதி கத்தியத்தினுடைய வியாக்கியானத்தை தான் நாம் அனுபவிக்கலாமான்னு கேட்டா அதுவும் முடியாது. அதனால அதனுடைய முன்னுரை, அதை மேலோட்டமாக இன்று அனுபவிக்கலாம். அஸ்மது ஆச்சாரியனுடைய கிருப்பையடியாகவும் திவ்ய தம்பதிகளான பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலேயும் இன்று அனுபவிக்கலாம் என்ற ஒரு சிறு முயற்சி. ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्तो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आहाद्यस् यदे कुलपतेर्वहुलाभिरामम् श्रीमत्ततङ्क्रियुकळं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाह्वय पट्टनाथ श्रीभक्तिचार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिवेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. वंदे वेदांत कर्पूर चामीकरकरण्डकम् रामानुजार्य मार्यानां चूडामणि महर्निशम्. இந்த கத்தியத்திலயத்துக்கும் சரணாகதிக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம அப்படின்னு சொல்றோம். இந்த தடியனை தினமும் நாம் நித்திய திருவாராதனத்துல நித்திய அனுசந்தானத்திலேயும் சொல்லக்கூடியதான இந்த தனியன் எவர் ஒருவர் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, எவர் ஒருவர் அடியார்களை நழுவ விடாதவனான அச்சுதன். அச்சுதனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு, அடியார்களை ஒருபொழுதும் நழுவ விடாதவன். எப்படிப்பட்ட அடியார்கள்? தன்னை சரணம் என்று பற்றின அடியார்களை ஒருபொழுதும் நழுவ விடாதவன். அப்படிப்பட்ட அச்சுதனுடைய திருவடி தாமரைகள் என்கின்ற பொன்னிலே பேராசையுமற்று அனைத்தையும் புல்லென்று மதிக்கின்றாரோ,
அதாவது எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளையே எப்பொழுதும் சர்வமுமாக நினைத்து கொண்டு மற்றதையெல்லாம் புல்லை போல நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஆச்சாரியர் அத்தனை பேருக்கும் கருணையினாலேயே உய்ய வேண்டும் என்று கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியாரா இருக்கக்கூடிய கருணைக்கு ஓர் கடலா இருப்பவர். அதைத்தான் இங்க சொல்றோம். வியாமோக தஸ் தரிதராணி திருநாயவேனே. கருணைக்கு ஒரு கடல் அப்படின்னு சொல்லணும்னா அது பகவத் ராமானுஜரைத்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ராமானுஜரனுடைய திருவடிகளை நான் தஞ்சமாக அடைகின்றேன். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம. அச்சுதனுடைய திருவடி தாமரைகளையே சர்வமும் என்று இருப்பவரான கருணைக்கு ஓர் கடலா இருப்பவரான ராமானுஜரினுடைய திருவடி தாமரைகளையே தஞ்சமாக புகழாக அடியேன் பற்றி இருக்கின்றேன் என்று இந்த தனியனுக்கு அர்த்தம். வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம் ராமானுஜாரிய மார்யானாம் சூடாமணி மகர்நிஷம். வந்தே வேதாந்த கற்பூரம். வேதாந்தம் என்கின்ற கற்பூரம், வேதாந்தமாகிற கற்பூரம் வைக்கப்பெற்ற இடம் எதுவா இருக்கு? பொன்னாலான சிமிழ். அந்த சிமிழ் போல இருப்பவராய் எல்லா ஆச்சாரியருக்கும் தலைக்கு அணிகலனா இருப்பவர், எல்லா ஆச்சாரியர்களினுடைய தலையிலே அணிகலமாய் இருப்பவரான ராமானுஜாரிய மாரியானாம், ராமானுஜரை நான் எப்பொழுதும் வணங்குகின்றேன். அதான் வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம். வேதாந்தம் என்கின்ற கற்பூரம் வைக்கப்பெற்ற குங்கும சிமிழ்னு சொல்றோமே, அது மேல பொன்னாலான சிமிழ் போல இருப்பவரான ஆச்சாரிய எல்லா சூடாமணி மகர்நிஷம், எல்லா ஆச்சாரியர்களினுடைய தலைக்கு அணிகலனா இருப்பவரான ராமானுஜாரிய ராமானுஜரை நான் தஞ்சமாக பற்றுகின்றேன், எப்பொழுதும் வணங்குகின்றேன், ராமானுஜரை எப்பொழுதும் வணங்குகின்றேன் என்று இந்த தனியனுக்கும் அர்த்தமாகின்றது. அப்படி சுவாமி ராமானுஜர் கருணையினாலேயே நமக்கு இந்த கத்யத்ரயம் என்கின்ற நூலை பிரசாதித்து அருளினார் என்றுதான் நாம் இப்போ பார்த்தது. அது அப்படி கத்யத்ரயம் போலே சுவாமி 9 கிரந்தங்களை நமக்காக பிரசாதித்து அருளி இருக்கிறார். அது என்ன என்பதை பார்ப்போம். 9 கிரந்தங்களுக்கு மகுடமாகத்தான் இந்த கத்யத்ரயம் என்பது இருக்கின்றது. 9 கிரந்தங்கள் சுவாமி சாதித்தார் அப்படின்னு சொல்றோமே, அந்த 9லே இந்த கத்யத்ரயம் என்பது மகுடமாக விளங்குகின்றது. அந்த 9 கிரந்தங்கள் என்னன்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம், நித்திய கிரந்தம், கத்யத்ரயம். இந்த கத்யத்ரயத்தை 3 ஒன்னொன்னும் தனித்தனியாக கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். கத்யத்ரயம் 3, அதுக்கு மேலே வேதாந்த சங்கிரகம் அப்படின்னு இந்த 9 கிரந்தங்களை சுவாமி பிரசாதித்து அருளினார். ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் பிரம்மசூத்திரமாக வியாசர் நமக்காக அருளினார். வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் நன்னாக விளக்கி சொல்ல வேண்டும் என்பதனாலே வியாசர் நமக்கு பிரம்மசூத்திரமாக அருளினார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க எழுத வேண்டும். பூர்வ பட்சிகளினுடைய வாதங்களை எல்லாம் எதிர்த்து அதுக்கு நன்னாக ஒரு விளக்கம். பூர்வ பட்சிகள்னா கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர்கள், வேதாந்த அர்த்தத்தை என்ன சொல்லி இருக்கோ அதையெல்லாம் கண்டனமாக தெரிவிக்கக்கூடியவர்கள். அப்படி இந்த பூர்வ பட்சிகளினுடைய வாதத்துக்கு கண்டனம் தெரிவித்து விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சுவாமி ஆள வந்தார், ஆசை கொண்டார். அந்த ஆசையைத்தான் சிஷ்யர்களின் வாயிலின் மூலமாக, ஆளவந்தாரினுடைய சிஷ்யர்களினுடைய வாயிலின் மூலமாக சுவாமி எம்பெருமானார் அதை நிறைவேற்றினார். அதைத்தான் ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தமாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த ஸ்ரீபாஷ்யம் அருளினதனாலே தான் சுவாமிக்கு பாஷ்யக்காரர் என்கின்ற நாமமும் வந்தது. அதனால முதல்ல அருளி செய்ததான் ஸ்ரீபாஷ்யம். அதுக்கு பிறகு வேதாந்த சாரம். இப்போ இந்த வேதாந்த அர்த்தங்கள் பூர்வபக்ஷிகளினுடைய வாதத்தை எதிர்த்து சொன்னது ஸ்ரீபாஷ்யம்னு பார்த்தோம். அதே அந்த வேதாந்த சாரத்தினுடைய போக்கு சரியாக செல்கின்றதா என்பதை விளக்கக்கூடியதுதான் வேதாந்த சாரம். சாரமாக சுவாமி அதை நமக்கு பிரசாதித்து அருளினார். அதே வேதாந்த தீபம் என்றால் உபனிஷத்தினுடைய விஷய வாக்கியங்களை எல்லாம் நன்னாக விளக்கி நமக்கு சொல்ல வேண்டும். உபனிஷத்தினுடைய வாக்கியங்கள் ஏராளம். சூத்திரங்கள்னு சொல்றோம், வாக்கியங்கள்னு சொல்றோம்.
அந்த உபனிஷத்துகளினுடைய வாக்கியங்களை எல்லாம் ஒவ்வொரு வாக்கியங்களையும் நன்னாக விவரித்து காட்டப்பட்டதுதான் வேதாந்த தீபம். அதுக்கு மேல கீதா பாஷ்யம். கண்ணன் எம்பெருமான் பகவத்கீதை நமக்காக பிரசாதித்து அருளினான். அதுக்கு சுருக்கமா ஒரு வியாக்கியானம், அதத்தான் கீதா பாஷ்யம் என்று சொல்றோம். அதுக்கு அடுத்தது நித்திய கிரந்தம், நித்தியமா நம்ம கடைபிடிக்க வேண்டியதான அனுஷ்டானம், நித்தியானுசந்தானம்னு சொல்றோமே, அது போல நித்தியமா நம்ம கடைபிடிக்க வேண்டியதான அனுஷ்டானங்கள் அதெல்லாம் நித்திய கிரந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் நித்தியமாக கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் என்ன என்பதைத்தான் நித்திய கிரந்தத்திலே நமக்காக சாதித்து வைத்திருக்கிறார் சுவாமி எம்பெருமானார். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் நிச்சயமாக கண்டிப்பாக சேவிக்க வேண்டிய வாசிக்க வேண்டியதான கிரந்தம் நித்திய கிரந்தம். அதே போல கத்தியத்திரயம் அடுத்தது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் மற்றும் வைகுண்ட கத்தியம். சரணாகதி கத்தியம் என்பதிலே சுவாமி எம்பெருமானார் சரணாகதி பண்ணினார். யாரிடத்துல பண்ணினார்? அதத்தான் அடுத்தது ஸ்ரீரங்க கத்தியம் சுவாமி ரங்கநாதனிடத்திலே, ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே பண்ணினார். அப்படி பண்ணினதுனால என்ன கிடைக்கும்? ஸ்ரீ வைகுண்டம். அதான் அடுத்தது ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். ஆக சரணாகதி கத்தியத்திலே சரணாகதி பண்ணினார். யாரிடத்துல பண்ணினார்ங்கிறதான் ஸ்ரீரங்க கத்தியத்திலே ரங்கநாதன் இடத்திலே பண்ணினார். பண்ணினதனுடைய பேச்சாக வைகுண்டம் பிராப்தம் அப்படிங்கறதுனால வைகுண்ட கத்தியம் அடுத்தது. ஆக கடைசியாக வேதார்த்த சங்கிரகம், விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை அடிப்படையான கொண்டு கருத்துக்களை நன்னாக விளக்கக்கூடியதுதான் வேதார்த்த சங்கிரகம். இது முறை வேணா மாறி இருக்கலாம். முதல்ல ஸ்ரீபாஷ்யம்னு அடியேன் சாதித்தது, இது இப்படி முதல்ல சாதித்ததனுடைய வரிசை வேண்டுமானால் மாறி இருக்கலாம். அதனால சுவாமி சாதித்தது இந்த 9 கிரந்தங்கள். இந்த 9 கிரந்தங்களிலே ஏன் கத்தியத்திரயத்தை தான் இதுக்கு மக்குட்டமாக சொல்லும்படியாக பூர்வர்களும் சாதித்திருக்கிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்ல போகுந்தால், இந்த சரணாகதி கத்தியத்தில் மாத்திரம்தான் சுவாமி எம்பெருமானார் சரணாகதியே உபாயம், சரணாகதினா பிரபத்தி, எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிடும். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் புகுந்தேனே அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்றபடி அடியேனுக்கு புகழே கிடையாது, உன்னுடைய திருவடியே சர்வமும் அப்படின்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட சரணாகதியே உபாயம்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கத்தியத்திரயம். மத்த இந்த கிரந்தங்கள்லாம் பக்தியே உபாயம் என்பதை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பக்தியே உபாய உபாசனமாகவும் இந்த கத்தியத்திரயம் மாத்திரமே சரணாகதி உபாய உபேயம் உபாசனமாக கொண்டு அமைந்திருக்கின்றது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பக்தியின் மூலமாக மோட்சம் நமக்கு கிடைக்குமா, இல்ல சரணாகதி மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்குமா? பக்தி அவசியம் இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. அப்போ ஏன் இங்க 2 விசாரம் அப்படின்னு நமக்கு தோன்றும். பக்தி மூலமா மோட்சம் அப்படிங்கும் பொழுது ஏன் இந்த விசாரம், சரணாகதி மூலமாக மோட்சம்னு அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டா, பக்தி மூலமா சரணாகதி பண்ணி மோட்சம், அப்ப அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வரும். பக்தி மூலமாக மோட்சம் அப்படிங்கிறது எம்பெருமானே சர்வமும் கைங்கரியத்திற்காக அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு பிரயோஜனத்துக்காக பக்தி மூலமாக மோட்சம் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு சொன்னா, பக்தி மூலமாக மோட்சம்ங்கிறது மிகவும் கடினமானதுன்னு சொன்னா பின்ன சுலபமானது எதுன்னு கேட்கும் பொழுது சரணாகதி மூலமான மோட்சமே சர்வ சுலபமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றது. சரி, ஒருவர் சரணாகதி சுலபம்னு சொல்றீரே, அப்போ பிரபத்தி பண்ணின உடனே சில பேருக்கு பயம் ஏற்படலாம். நாம் சரணாகதி பண்றோம், ஆச்சாரியன் இடத்துல சென்று பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் செய்து கொள்றோம்னா அவர் ஆகார நியமம்னு சொல்லி விடுவாரே, பின்ன நாம் எப்படி செய்து கொள்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனா இது என்ன ஒரு ஒரு ரசமானது ஒன்றுன்னா, ஒருவர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட பிற்பாடுதான் ஆகார நியமத்துல இருக்க வேண்டும் அப்படிங்கறது அவசியம்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறந்த சமயம் காலம் தொட்டும் அவனுக்கு எல்லா விதமான நியமங்களும் அவசியம்தான் அப்படிங்கிறது தான் கிரந்தங்களோ மற்ற புராணாதிகளோ நமக்கு எடுத்து காட்டுகின்றது. உபனிஷத்துகளோ ஸ்மிருதிகாதிகளோ அத்தனையும் நமக்கு எடுத்து காட்டக்கூடியது என்னன்னு கேட்டா, ஒரு வைஷ்ணவனா பிறந்தது தொட்டும் அவனுக்கு
சர்வவிதமான அனுஷ்டானங்களும் அவசியம் அப்படின்னு நமக்கு காட்டப்படுகிறது. உதாரணத்துக்கு உபநயனம், பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது பண்ணின பிறகிலிருந்து தானே அந்த அனுஷ்டானங்கள் என்பது அவசியமாகிறது. இல்லை இல்லை, அதுக்கு பிறகு நாம் பச்சசம்ஸ்காரம் எல்லாம் ஆச்சாரியனிடத்துல செய்து கொண்ட பிறகு நாங்கள் நியம நிஷ்டைகளை எல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால பிரபத்தி சர்வ சுலபம் தான். அதற்கும் சில கோட்பாடுகள் உண்டு. நியமாதிகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. கட்டுப்பாடு அவசியம் அப்படிங்கிறது தான் தெளிவாக நமக்கு பூர்வர்கள்லாம் காட்டி கொடுக்கிறார்கள். ஆனா இந்த பக்தியின் மூலமாக மோட்சத்துக்கும் சரணாகதி மூலமான மோட்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க புகுந்தால், சரணாகதி எளிமையான உபாயமா இருக்கு. உபாயம்னா என்ன? முதல்ல பல இடங்கள்ல பல காலக்ஷேபங்கள்ல உபாய, உபேயம், பிராப்பிய, பிராப்பகம் இப்படின்னு எல்லாம் சொல்றார்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, உபாயம்னா மார்க்கம், வழி. உபேயம் அப்படின்னு சொன்னா எதை அடைய போகின்றோம், இலக்கு அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் கோவிலுக்கு சென்று அடைகின்றேன், ஸ்ரீரங்கத்துக்கு செல்கின்றேன் அப்படின்னா அடையக்கூடிய இலக்கு என்னது? ஸ்ரீரங்கம். செல்லக்கூடிய வழி, இங்கிருந்து கிளம்பி நான் இப்படி செல்கின்றேன், இந்த ஊர் வழியாக செல்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான மார்க்கம், அந்த வழியத்தான் உபாயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சரணாகதி என்பது பக்தி, பக்தியாலே மோட்சத்தை அடைவதை காட்டிலும் எளிமையான வழி என்றுதான் பூர்வர்களினுடைய வாக்கு. எம்பெருமானாரும் அதைத்தான் இந்த கிரந்தத்துல நமக்கு சாதித்திருக்கிறார். ஒரு பிரபன்னனானவன் சரணாகதி செய்கின்றான். சரணாகதி பண்ணின பிறகு, சரணாகதி பண்ணிவிட்டோம், எம்பெருமானான் மரணமானால் வைகுந்தம் கொடுப்பான். அதனால அது வரைக்கும் என்ன செய்யறது? சரணாகதி 7 வயதிலே செய்து விட்டோம். உதாரணத்துக்கு 7 வயதில சரணாகதி செய்தாகிவிட்டது. 70 வயதுல அவனுக்கு மரணம் அப்படின்னு சொன்னா, அதுகாரம் அவன் என்ன செய்வான்னா, கைங்கரிய நிட்டையிலே ஊன்றி இருக்க வேண்டும். கைங்கரிய நிட்டையிலே ஊன்றி இருப்பதனாலே தூமணி வண்ணனுக்கு ஆட்சை என்னதானே நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழியில காட்டி கொடுக்கிறார். தூமணி வண்ணனுக்கே ஆட்சிய வேண்டும். ஆக நாம் இந்த சரணாகதி பண்ணுவது எளிமையான உபாயம்தான். இந்த சரணாகதி பண்ணுவதும் மோட்சத்துக்காக கிடையாது, பின்ன எதுக்காக? எம்பெருமானுடைய உகப்புக்காக. மோட்சம் செல்லும் வரைக்கும் இந்த கைங்கரிய நிட்டையிலே ஊன்றி இருக்க வேண்டும், அதுவும் எம்பெருமானுடைய உகப்புக்காகவே. அப்ப ஒரு பிரபன்னனானவன் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணுவதும் அவன் மோட்சத்துக்காக கிடையாது, கைங்கரிய நிட்டையிலே ஊறி இருப்பதற்காக, அதுவும் இந்த நிலம் தன்னில் இருக்கும் நாள் வரைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இந்த பக்தி மார்க்கத்தாலே மோட்சம் அப்படிங்கிறது மிகவும் கடினம்னு சொல்றீங்களே, எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த பக்தி மார்க்கத்துல ஒருவன் ஊன்றி இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம் எல்லாம் மிகவும் அவசியமாகின்றது. அது எல்லாவற்றிலும் அவன் நிலைத்து நிற்க வேண்டும். சர்வேஸ்வரனையே எப்பொழுதும் தியானித்து இருக்க வேண்டும். வேறு ஒன்றிலேயும் மனது செல்லாமையாக இருக்க வேண்டும். தேவ தத் சம்பந்தாதிகள் மற்றும் ஐஸ்வர்ய தன தானியாதிகள் எல்லாம் ஆசை அற்று அவன் இருக்க வேண்டும். பிராதிகூல்ய நிவர்த்தி அவனுக்கு ஏற்பட வேண்டும். எல்லா விட வேண்டியதுன்னு சொல்லக்கூடியது எல்லாவற்றையுமே அவன் விட்டு ஒழிய வேண்டும். அப்படி ஒழிந்தால்தான் அவனுக்கு மோட்சம் என்பது சித்திக்குங்கிறதுக்கு இவ்வளவு கடுமையான வழிகள்லாம் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஆனால் இதே சரணாகதியில இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு மோட்சம் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். இவன் கர்மயோக ஞான யோகாதிகள் எல்லாம் அவன் கடைபிடித்து அதிலேயே ஊன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஆக பக்தி மூலமாக மோட்சத்துக்கு செல்றது அப்படிங்கிறது பார்த்தா மிகவும் கடினமானது. இதையெல்லாம் கடைபிடிப்பதுன்னு சொன்னா சொல்லுவதற்கே மிகவும் கடினமாக இருக்கே, பின்ன எப்படி இதை கடைபிடிப்பதுன்னா அப்போ அது வழி கிடையாது. பக்தி மூலமா ஒருவன் மோட்சத்துக்கு செல்கின்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு வழி கிடையாது. பின்ன சரணாகதி மூலமாக ஒருவன் மோட்சத்தை அடையலாம்னு சொன்னா அது வழி உண்டு. ஆனா பிரபன்னனானவனுக்கு கடைசியில அந்த மோட்சத்துக்காகவும் அவன் செய்யலாகாது. மோட்சம் செல்லும் தன்னையும் அவன் கைங்கரிய நிட்டையிலே தூமணி வண்ணனுக்கே ஆட்சியும்படி அவன் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் இப்ப பார்த்தது. ஆக சரணாகதி மூலமாக மோட்சம் என்பது எளிமை என்பதை இங்கே காட்டி கொடுக்கிறார்கள். இந்த சரணாகதியே எளிமையான உபாயம், சரமமான உபாயம் அப்படிங்கறதான்
பல பூர்வர்கள் நமக்கு எடுத்து காட்டினார்கள். உதாரணத்துக்கு ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் நமக்கு எடுத்து காட்டினார். சரணாகதியை பறக்க பேசினார். சொல்லியும் ஒரு வழியும் இல்லாமல் போனது. இந்த சரணாகதியை அனுட்டிப்பாரும் ஒருத்தரும் இல்லாமலே ஆனது. அதுக்கு பிறகு எம்பெருமானார் சமகாலத்திலேயே வாழ்ந்தவரான பிள்ளை லோகாச்சாரியார், அவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தா 1205 தொடங்கி 1325, சுமார் 120 வருட காலமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றார்களே ஒழிய நிச்சயமாக இங்கே சொல்லவில்லை. 1205 தொடங்கி 1325 அப்படின்னு சொல்றார்கள் பிள்ளை லோகாச்சார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த 1325 காலத்திலேதான் இந்த துலுக்கர்களாலே ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து. அப்படி எம்பெருமானார் சமகாலத்திலே வாழ்ந்தவரான பிள்ளை லோகாச்சாரியார் 1205 வருடம் தொடங்கி 1325 வருடம், சுமார் 120 காலம் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் நம்பெருமாளை ரட்சணை பண்ண வேண்டி ஜோதிஷ்குடி அப்படின்னு சொல்லக்கூடியதான இன்றைய ஆனமலையிலே ஒரு குகையிலே நம்பெருமாளை வைத்து ரட்சித்து பின்னே அவர் உயிரை நீத்தார் அப்படின்னு சொல்றோம். அதே போல அவருக்கு 65 ஆண்டு இளையவரான சுவாமி வேதாந்த தேசிகர், அவர் 1269 வருடம் தொடங்கி 1369 வருடம் வரை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றோம். அவர் ஸ்ருத பிரகாச தீபிகை அப்படிங்கிற கிரந்தத்தை ரட்சணை பண்ண வேண்டி பின்ன இங்கே திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடியதான இடத்திற்கு எழுந்தருளினார் அப்படின்னு சொல்றோம். ஆக பிள்ளை லோகாச்சாரியார் எம்பெருமானை ரட்சணை பண்ண வேண்டி அவர் ஆனமலைக்கு எடுத்து சென்று ரட்சித்தார் அப்படின்னும், சுவாமி வேதாந்த தேசிகர் கிரந்த பரிபாலனம் பிரமாணங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டி அவர் இந்த மேலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் வரைக்கும் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த 2 ஆச்சாரியர்கள், பிரபத்தி என்றால் என்ன, சரணாகதி என்றால் என்ன அப்படின்னு இன்னைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். இந்த 2 சொல்லுக்கு அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் இருவராலே நமக்கு அது சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இருவராலே இந்த பிரபத்தி சரணாகதி நமக்கு கிடைத்ததுன்னா, இவர்களுக்கு யார் மூலமா கிடைத்தது? ஆச்சாரியன் எம்பெருமானாராலே கிடைத்தது. அவருக்கு சுவாமி ஆளவந்தாராலே கிடைத்தது. பின்ன அவருக்கு யாராலே கிடைத்தது? பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு நாம் கொண்டாடுகின்றோமே, சுவாமி நம்மாழ்வாராலே கிடைத்தது. அப்போ இவர்கள்லாம் சொல்றது என்ன? நம்மாழ்வார் அன்றே சொல்லி வைத்து விட்டு போந்தது போலே, அகலகில்லே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினாரே, புகழொன்றில்லா அடியேன் உன்னை அடிக்கள் புகுந்து கொண்டேரேன்னு சொல்றது போலே, உன்னுடைய திருவடிகளை தவிர அடியேனுக்கு வேறு ஒரு புகழ் இல்லை. இந்த திருவடிகளே சர்வமாக இருக்கின்றது, உன் திருவடிகளே அத்தனையுமா இருக்கின்றது, உன் திருவடிகளே உபாயம், உன் திருவடிகளே உபேயம் என்று நமக்கு காட்டி போந்தார்கள். ஆக ஆச்சாரியர்களினுடைய சம்பிரதாயம் என்ன, ஆச்சாரியர்கள் விஸ்வசித்து போந்தது என்ன, ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுப்பது என்னன்னு சொன்னா, இந்த சரணாகதியே சர்வமும். சரணாகதிதான் ஒரு பிரபன்னனுக்கு உபாயமாக இருப்பது, உபேயமாக இருப்பது அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த நம்மாழ்வார் சாதித்ததான இந்த சரணாகதி மார்க்கத்தை சுவாமி எம்பெருமானார் மூலமாக 74 சிம்மாசனாதிபதிகள் அவர்களை எல்லாம் ஏற்படுத்தி இன்று நாம் அஸ்மத ஆச்சாரிய யோக்தம் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அதைத்தானே நித்தியமும் நாம் சொல்கின்றோம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் இது அருளி செய்தது சுவாமி கூரத்தாழ்வார். அவர் அஸ்மது ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய சுவாமி எம்பெருமானாரை குறித்து சாதித்தது. ஆனா இதுல என்ன ஒரு ரசம்னா, இன்று நாம் சொல்லும் பொழுதோ அவரவர்கள் அஸ்மது ஆச்சாரியன் வரைக்கும் இதை நாம் சொல்லி லக்ஷ்மிநாதன் தொடங்கி பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் தொடங்கி நாதமுனிகள் அவர்கள் மூலமாக யாமுனாச்சாரியான்னு சொல்லக்கூடிய ஆளவந்தார்கள் மூலமாக வரக்கூடியதான குரு பரம்பரையிலே அஸ்மது ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கக்கூடியதான
அவர்களை நான் நமஸ்கரிக்கின்றேன், அஞ்சலி பண்ணுகின்றேன், தஞ்சமடைகின்றேன் அப்படின்னு தானே இந்த தரியனுக்கு அர்த்தமாகின்றது. ஆக இந்த சரணாகதி மார்க்கத்தை காட்டி கொடுத்தவர் ஆன குரு பரம்பரையை நாம் நித்தியம் வணங்குகின்றோம் அப்படின்னு இந்த தனியனிலே சொல்லி, இதை எந்த பாசுரத்தின் மூலமாக ஆழ்வார் நமக்கு காட்டுகின்றார் அப்படின்னு சொன்னா, சரணமாகும் தனதாள் அடைந்தாருக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அவன் யார் அப்படின்னு சொன்னா, அரணமைந்த மதுள்சூழ் திரு கண்ணபுர தரணியாளன், திரு கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமான் சரணம் என்று சரணாகதி பண்ணினவர்களுக்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுப்பான். ஆக அடைவிப்பதும் அவன் தாள், அடைவதும் அவன் தாள் அப்படிங்கிறது தான் சரணாகதி. இப்போ இந்த சரணாகதிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் சரணாகதியினுடைய முன்னுரையை நாம் நன்னாக அனுபவிக்க முடியும். அதனால சரணாகதி அப்படின்னு சொல்றது என்னது? அடைவிப்பதும் அவன் தாளே, அடைவதும் அவன் தாளே. அடைவிப்பது வழி, மார்க்கம், அது எது? அதுவும் எம்பெருமானுடைய திருவடிகளே. அடைவது இலக்கு, அதுவும் எம்பெருமானுடைய திருவடிகளே. ஆகிய பிராப்பிய, பிராபகம், உபாய, உபேயம் எல்லாமே எம்பெருமானுடைய திருவடிகள் என்று இருப்பது. இது சர்வ சுலபமானா இருக்கு. சர்வமும் எம்பெருமானுடைய திருவடிகள் அப்படின்னு சொன்னாலே போரும், எம்பெருமானிடத்திலே சென்று சொன்னாலே போரும், அஞ்சலி பண்ணினாலே போருமான்னா இது மிகவும் எளிதா இருக்குன்னா சொல்றது எளிது. அந்த நிலைப்பாட்டிலே நாம் நிற்பது அப்படிங்கிறது மிகவும் கடினம் என்பதைத்தான் இங்கே காட்டுற. உன் திருவடிகளே சர்வமும், உன் திருவடிகளே உன்னை பெற்றுக் கொடுக்கின்றது. எம்பெருமான் திருவடிகளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்றோமே, உன் திருவடிகளே அப்படின்னு இருப்பது அப்படிங்கிற நிலைமை நமக்கு கஷ்டம். ஆனா பக்தி மார்க்கத்துல அந்த உபாசன அனுஷ்டானங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதுங்கிறது மிகவும் எளிது, மிகவும் கஷ்டம். அதே சரணாகதியில மிகவும் எளிது, ஏன்னா அங்க ஒரு அனுஷ்டானங்களுமே கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல கடைபிடிக்க வேண்டிய உபாசன அனுஷ்டானங்கள்லாம் மிகவும் கஷ்டம். ஆனா அதை புரிந்து கொள்றது அப்படிங்கிறது மிகவும் எளிது. அதே சரணாகதி மார்க்கத்துல அனுஷ்டானங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, மிக சுலபம். ஆனா அது புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிகவும் கஷ்டம், அரிது. அதே போல இந்த பக்தி மார்க்கத்தை நாம் என்ன சொல்றோம்? சாத்தியோபாயம். சாத்திய உபாயம்னா சாதனத்தால, தன்னுடைய முயற்சியால அதை அடைவது அப்படின்னு சொல்றோம், சாத்தியோபாயம். அப்ப அந்த சாத்தியோபாயம் தன் முயற்சியால அடைவதுங்கிறது அது சித்திக்கலாம், சித்திக்காமலும் செல்லலாம். ஆனா இங்க சரணாகதி மார்க்கத்தை சித்தோபாயம் அப்படின்னு சொல்றோம், தப்பாத உபாயம். எம்பெருமானே சர்வமும் என்று இருக்கக்கூடிய உபாயம். இதுல நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எம்பெருமானே சர்வமும் அப்படின்னு சொல்றோம், எல்லாமே அவனே செய்வது. நம்முடைய முயற்சிங்கிறது இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த சரணாகதி மார்க்கம் என்பது எளிது. மற்றொன்று, இந்த பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற அனுஷ்டானங்களை எல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனா அதே சரணாகதி மார்க்கத்துல சொல்லப்பட்டதை எல்லாம் விட்டுவிட வேண்டும். விட வேண்டியவற்றை விட்டு எம்பெருமான பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் சரணாகதி மார்க்கம். ஆக இந்த பக்தி மார்க்கத்தில அனுஷ்டானங்கள்லாம் மிகவும் துர்லபம், புரிந்து கொள்வது மிகவும் எளிது. சரணாகதி மார்க்கத்துல அனுஷ்டானங்கள்லாம் மிகவும் எளிது, ஆனா அதை புரிந்து கொள்றது, அந்த நிலைப்பாடுக்கு வருவதுதான் மிகவும் அரிது. இது சாத்தியோபாயம். பக்தி மார்க்கம்ங்கிறது சாத்தியோபாயம், தன்னுடைய முயற்சியாலே எம்பெருமானை அடைவது, மோட்சத்தை அடைவதுன்னு சொல்றது. அதே சரணாகதி மார்க்கம்ங்கிறது சித்தோபாயம், சர்வமும் எம்பெருமானாலே என்ன இருப்பது. இங்க சொல்லப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக அந்த அனுஷ்டானங்களை செய்தே ஆக வேண்டும். ஆனால் அங்கே சொல்லப்பட்டதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், விட வேண்டியவற்றையெல்லாம் விட்டே எம்பெருமானை பற்ற வேண்டும். அப்படிங்கறதான் மாம் ஏக்கம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே பற்று அப்படின்னு எம்பெருமான் சர்மஸ்லோகத்திலே சொல்லுகின்றானே. அதுக்கு முன்ன என்ன சொல்றான்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய, சர்வ தர்மங்களையும் விட்டு விட்டு, எல்லாவற்றையும் சொன்னதையெல்லாம் விட்டு விட்டு, விட வேண்டியவற்றையெல்லாம் விட்டு விட்டு என்னை பற்று, என் ஒருவனையே பற்று, மாம் ஏக்கம் சரணம் பிரஜ என்பதைத்தானே காட்டுகின்றான். அதுக்கு உதாரணம் சொல்ல போகின்றால், திரௌபதி இரு கையையும் விட்டேனோ திரௌபதியை போலே அப்படின்னு சொல்றோமே. திரௌபதி ஒரு கையாலே, இரண்டு கையாலே தன்னாலே முயற்சி செய்து கொண்டு
கோவிந்தா என்று அழைத்த போது புடவை சுரக்கவில்லை. ஒரு கையை பிடித்துக்கொண்டு ஒரு கையால கோவிந்தான்னு சொன்ன பொழுதும் புடவை சுரக்கப்படவில்லை. ரெண்டு கையும் விட்டு விட்டு கோவிந்தா அப்படின்னு அவனுடைய நாமத்தை அழைத்த பொழுதே புடவை சுரந்தது. ஆக இருகையையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு சொல்றோம். விட வேண்டியவற்றை எல்லாம் விட்டு விட்டு அவனை பற்றுவதே சரணாகதி மார்க்கம். ஆனா மிகவும் எளிதுன்னு சொல்றீரே, நான் இது பற்றி இருப்பவர்களுக்கு விட வேண்டியது அப்படின்னு சொல்றீர்கள்னா அது மிகவும் கடினமானது. நாங்கள் தான் ஒன்றையுமே பற்றவில்லையே, பிற விட வேண்டியதுங்கிறது என்ன இருக்கு, இங்க மிகவும் சுலபம் தானே அப்படின்னு சொல்ல புகுந்தால் அதுக்கும் மேலே அகங்காராதிகள் அபிமானாதிகள் எல்லாம் நாம் நிச்சயமாக விட வேண்டியது. அகங்கார லேசமும் அபிமான லேசமும் நிச்சயமாக விட வேண்டும். இது லேஸ்ல விட முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக அவ்வளவு சுலபமாக இதை விடுவதற்கு ஆகாது, மிகவும் அரிதான ஒன்று. அதனாலே இந்த பக்தி மார்க்கத்தை மேல என்ன சொல்றோம், பிரவிற்த்தி மார்க்கம்னு சொல்றோம். அந்த சரணாகதி மார்க்கத்துக்கு நிவர்த்தி மார்க்கம். இப்போதான் சித்தோபாயம்னு சொன்னீரே அப்படின்னு கேட்டா விட வேண்டியவற்றை விட வேண்டும் அப்படின்னு சொன்னோமே, அதனால நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுகின்றோம். அதனால சரணாகதி என்றாலே சரணாகதி மார்க்கம். பக்தி மார்க்கத்தினாலே மோட்சமா, சரணாகதி மார்க்கத்தினால மோட்சமான்னு கேட்டா சரணாகதியே எளிமையான உபாயம் என்பதை விளக்க வந்ததுதான் சுவாமி எம்பெருமானார் அருளிய இந்த கத்தியத்ரயம். திரயம்னு சொன்னாலே மூன்றுன்னு பார்த்தோம். கத்தியம் அப்படின்னா உரைநடை. கத்தியத்ரயத்திலே சரணாகதியே உபாயம், சரணாகதி மார்க்கமே நமக்கு உபாயம் அப்படிங்கறத எம்பெருமானார் விளக்கியும் தானும் அனுஷ்டித்தும் காட்டியிருந்தார். அப்ப இங்க கத்தியம்னா உரைநடையிலே சொல்லி இருக்காரு. நடுநடுவிலே இங்க ஸ்லோகங்கள்லாம் வருகின்றதே அப்படின்னு சொன்னா அது கீதையிலிருந்தும் சில இடத்திலிருந்தும் எடுத்து அதை எம்பெருமானார் சாதித்ததை ஒழிய அவரா இதிலே இயற்றினார் அப்படின்னு இதுல சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கத்தியம் பத்தியம் அப்படின்னு இருக்கு. பத்தியம் அப்படின்னு சொன்னா செய்யுள் போல இருக்கும், பாசுராதிகள் வடிவில இருக்கும். அந்த பத்தியத்தை எல்லாம் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கிறது மிகவும் சுலபம். ஆனா இந்த கத்தியத்தை அவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் செய்யறதுங்கிறது மிகவும் கடினமானது. அத எம்பெருமானார் சுவாமி எம்பெருமானார் காலம் தொடங்கி இந்த பங்குனி உத்தர நாளிலே ஸ்ரீரங்கத்திலே சேர்த்தி சேவ மண்டபத்திலே, சேர்த்தி சேவ மண்டபம்னே இருக்கு தாயார் சன்னதிக்கு அருகிலேயே, அங்கே சுவாமி எம்பெருமானார் சாதித்தார். அன்று தொடங்கி இன்றளவும் நடந்து கொண்டிருக்கு, இனிமேலும் நடக்கக்கூடியதா இருக்கு. அப்படி இந்த கத்தியத்திரைய கோஷ்டின்னு கேட்பதற்கே மிகவும் ஆனந்தமாக இருக்கும். கடினமானதுதான், ஆனாலும் கூட அவருடைய அனுகிரகத்தாலே இதை மனப்பாடம் செய்து கொண்டு எல்லோரும் சொல்றதுங்கிறது தானே கைங்கரியம். காவேரி பிரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு இது இந்த கத்தியத்ரயமும் இந்த சரணாகதி அப்படிங்கறது இவ்வளவு காலம் சம்பந்தத்தை நாம் பார்த்தோம். இதை சுவாமி எம்பெருமானார் காவேரி பிரஜாசேயம், இங்க ஓடக்கூடிய காவேரி தான் அங்கே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிரஜா நதிக்கு சமமானது. அங்கே வைகுண்டம்ங்கிறது போல இங்கே பூலோக வைகுண்டமாக ஸ்ரீரங்கம் திகழ்கின்றது. ரங்க மந்திரம் ச வாசுதேவோ, அங்கே வாசுதேவனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கே ரங்கேஷகா ரங்கநாதனாக எழுந்தருளி இருக்கின்றான். பிரத்யக்ஷம் பரமம் பதம், அந்த பரமபதத்திலே எப்படி இருப்போமோ அதுபோலே இங்கே எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அங்கே போவதற்கு, அங்கே போய் இருப்பதற்கு இங்கே இருப்பது ஒத்திகை, அது போல இருக்குன்னு சொல்றார். பிரணவாகார விமானத்தோடும் அதுதானே இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிலையை பார்த்தால் நம்மாலே கண்களை விட்டு அகலவே முடியாது. நம்முடைய கண்களானது அந்த அழகை விட்டு அகன்று எடுப்பதுங்கிறது முடியாதுங்கிறதத்தான் தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட தூயனன் மார்பும் மரகத தோளும் உருவும், அவனுடைய கண்கள் என்ன, மார்பு என்ன, அழகியதான தோள்கள் என்ன, இது அத்தனையும் அனுபவித்தவர்களினுடைய கண்கள் அதை விட்டு அகலுமான்னு கேட்டால் ஒரு காலம் அகலாது. அந்த எம்பெருமானுடைய அழகை பார்த்தவர்கள் ஒரு காலம் அந்த அழகிலிருந்து மீண்டு வரவே மாட்டார்கள். செல்றதுதான், இங்கே உள்ளே செல்றதுதான், வெளியே வருவது அப்படிங்கிறதே கிடையாது. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது அப்படின்னு சொல்றாரே திருப்பானாழ்வார். அது போல பிரத்யக்ஷம் பரமம் பதம், பரமபதத்திலே இருப்பதான ஒத்திகை தான் இந்த இங்கே
ஸ்ரீரங்கத்திலே வாழக்கூடியதான ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு நாள் சேர்த்தி, பெரிய கோவில், பெரிய அவசரம், பெரிய உற்சவம், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய ஜீயர், இப்படி எல்லாமே அங்கே பெரியதாக இருக்கின்றது. பெரியதா இருக்கக்கூடியதான இந்த திவ்ய தேசத்திலே ஒரே நாள் தான் சேர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுதோ பெரிய குடும்பம். அதனாலே பேசிக்கொள்றதற்கு அவகாசம் இல்லாததுனாலே இந்த ஒரு நாளிலே தாயாரும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தி, இந்த நாள் தான் சிறந்ததான நாள் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து சுவாமி எம்பெருமானார் பெரிய பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணுகின்றார். பரபக்தி, பரஜான, பரமபக்தி எனக்கு நன்னாக விளைய வேண்டும். நான் எப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் செய்திருக்கின்றேன், செய்த குற்றம் நற்றமாக கொள்ள வேண்டும் ஞாலநாதனே. என்னென்ன குற்றங்கள்லாம் செய்திருக்கிறேன், அவர் குற்றங்கள் செய்யவில்லை. பின்னே வரக்கூடிய நமக்காக நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லி வைத்து விட்டு போந்திருக்கிறார் அந்த கிரந்தத்திலே. கிருத்தியகரண, அக்கிருத்தியகரண, பகவதபச்சார, பாகவதபச்சார, அசஹ்யாபச்சார, நானாவித அபச்சாரான்னு பலவிதமான அபச்சாரங்களை எல்லாம் பண்ணி போந்திருக்கிறேன் எம்பெருமானே. இந்த குற்றங்களை எல்லாம் பார்க்காது அடியேனுக்கு மோட்சத்தை கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் பிராட்டியை பார்த்தான். பிராட்டியானவள் என்ன சொல்றாள்? அஸ்துதே, கொடுத்தோம் என்று சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்றார். இவர் ஒருவருக்கு மாத்திரமே கொடுத்ததான்னு கேட்டா, நம் சம்பந்திகள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானார் பிரார்த்திக்க நாம் கொடுத்தோம். அங்கீகாரைகி ஆலோகைகி கிருத்தோஞ்சலி, அங்கீகாரம், எம்பெருமானுடைய சர்வ காரியங்களையும் அங்கீகரிக்கக்கூடியவளாக இருக்கின்ற தாயாரினுடைய கடாட்சத்தாலே, கண் பார்வையாலே எம்பெருமானை அங்கீகரிக்க, சரி சரணாகதி பண்ணிவிட்டோம், நம் சம்பந்திகள் எல்லோருக்கும் இதை கொடுத்தாகிவிட்டது என்னும் சொல்லிவிட்டீர். அதுகார் பின்ன மோட்சம் செல்லும் காலம் நாம் என்ன செய்வது? அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, ஸ்ரீரங்கத்திலேயே இருக்க வேண்டும். வேற என்ன செய்ய வேண்டும்? துவயமர்த்த அனுசந்தானேன சக, துவயத்தையே அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். துவயம் என்கின்ற மகா மந்திரத்தை அனுசந்தித்துக் கொண்டு அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, ஸ்ரீரங்கத்திலேயே நீ இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். அப்படி அருமையான இந்த சரணாகதி மார்க்கமே உபாயம்னு சொல்லக்கூடியதான சரணாகதி என்றால் என்ன? சரணம் இதி ஆகதிஹி சரணாகதிஹி. சரணம் அப்படின்னு சொன்னா பலவிதமான அர்த்தங்களை நாம் சொல்லலாம். கிருஹ, உபாய, ரக்ஷணம் அப்படின்னு 3 விதமான அர்த்தங்களை சொல்லலாம். அப்போ உபாயம்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல உபாயம்னு என்னன்னு தெரிந்தாதானே சரணம் சரணாகதிங்கிற அர்த்தத்தை நமக்கு நன்னாக விளங்கும். உபாயம், அருகிலே உபாயம், உபாயம் அப்படின்னு சொன்னா பலத்துக்கு அருகிலே அழைத்து செல்றது. அருகிலே அழைத்து செல்றது. எதுக்கு அருகிலே அழைத்து செல்றது? பலத்துக்கு அருகிலே அழைத்து செல்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரபத்தியே உபாயம்னு சொல்லும் பொழுது பிரபத்திக்கு அருகிலே அழைத்து செல்றது. உபாய ஸ்வீகாரம் அப்படின்னு சொல்றோம். ஸ்வீகாரம்னாலே நாம் எடுத்துக்கொள்றது. பிரபத்தியே உபாய ஸ்வீகாரம் அப்படின்னா உன்னுடைய திருவடிகளே சர்வமும் அப்படிங்கிறது. திருவடிகளுக்கு அருகே அழைத்து செல்றது அப்படிங்கறதுனால சரணம் இதி ஆகதிஹி சரணாகதிஹி, உன் திருவடிகள் தான் தஞ்சம் அப்படிங்கிறது வருவது. அப்போ உபாயம்ங்கும் போது பலத்துக்கு அருகிலே அழைத்து செல்றது. சரணமிதி ஆகதிஹி சரணாகதிஹிங்கும் போது உன் திருவடிகளே சர்வமும் என்பதற்கு அருகிலே வருவது. அதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்றோம். அப்போ உன் திருவடிகளே சர்வமும் அப்படிங்கறதான் சரணாகதி என்கிற மார்க்கத்தின் மூலமாக இந்த கத்தியத்திரயத்திலே சுவாமி எம்பெருமானார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக முதல் சூர்ணிகை என்ன அப்படின்னு பார்த்தால், ஓம் பகவன் நாராயண அபிமதானுரூப. ஓம் பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலாதி அதவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா பத்மவனாலயா பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம்
நிரவத்யா தேவதேவ திவ்யமணிஜே அகில ஜனம் மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணः சரணம் அஹம் பிரவஜே. இதுதான் முதல் சூர்ணிகை. சூர்ணிகைன்னு சொல்றோம். பல சூர்ணிகை இந்த சரணாகதி கத்தியத்துல அமைந்திருக்கின்றது. ஆக அந்த முதல் சூர்ணிகையை பார்ப்பதற்கு முன்னே அவதாரிகை, முன்னுரை, சரணாகதி கத்தியத்துக்கு முன்னுரை என்பதைத்தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னே அடியின் எளிமையான விளக்கங்களே இங்கே சொல்லி போந்தது. இந்த சரணாகதி கத்தியத்திரயத்துக்கு விளக்க உரை, வியாக்கியானம் என்பத வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை, சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கின்றார். அவருடைய வியாக்கியானத்தை ஒட்டிதான் அடியேறி இப்போ இங்கே சாதிக்க இருக்கின்றேன். ஆக ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே எக்கடாட்சைக்கு லக்ஷ்யானாம் சுலபக ஸ்ரீதரஸ்ததா. எவருடைய கடாட்சத்திற்கு இலக்கானவர்களோ, ஸ்ரீதரன் எப்போதும் எளியவனாகின்றானோ, எவருடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி எம்பெருமான் மிகவும் எளியவனாக கிடைக்கின்றானோ, அப்படி யாமுனாச்சாரியரினுடைய குமாரராய் கிருஷ்ணர் அப்படிங்கிற திருநாமமுடைய அந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு நான் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். அதத்தான் எத் கடாட்சைகி லக்ஷ்யானாம் சுலபகா, அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் என்பது சுலபமாக கிடைக்கின்றதோ அப்படிப்பட்ட நமோ யாமுன சூனவே, அவர்களுக்கு அந்த யாமுனாச்சாரியார்ங்கிற பெரியவாச்சான் பிள்ளைக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிக்கின்றேன், என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு இதுல சொல்லி முதலிலே பிரவேசம் அவதாரிக்க முன்னுரையை சொல்றார். தத்துவமசி இத்தியாதி வாக்கியஜன்ய ஞானமே மோட்ச சாதனம் என்றும் கர்ம ஜான சமுச்சயமே மோட்ச சாதனம் என்றும் சொல்லுகிற குதிருஷ்டிகளை நிரசிக்கைக்காக கர்மாங்கமாய் வேதன தியான உபாசனாதி சப்தவாச்சியமாய் பக்தி ரூபாபநந்தமான உபாசனாத்மக ஞானமே வேதாந்த பிரதிபாத்தியமான மோட்ச சாதனம் என்று இவர் நிச்சயித்து அருளி செய்கையாலே, அதாவது தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் சாந்தோபனிஷத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டதான அந்த வாக்கியம், அதாவது நீ அந்த பிரம்மமாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட வாக்கியங்கள் மூலமாக பிரம்மமும் ஜீவாத்மாவும் ஒன்று, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று, நீ அந்த பிரம்மமாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிறதுதான் அந்த தத்துவமதி அப்படிங்கிற வேத வாக்கியம் நமக்கு காட்டுகின்றது. அதனாலே அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுதான் மோட்ச சாதனம் என்பதைத்தான் மாயாவாதிகள்லாம் நமக்கு சொன்னார்கள். மாயாவாத மதங்கள் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாயாவாதிகளான சங்கரரை சேர்ந்த அத்வைதிகள்லாம் நமக்கு சொன்னார்கள். முதல்ல பரபிரம்மமும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு. அதே போல இப்ப வழக்கத்துல இல்ல, ஆனா பாஸ்கர மதத்தவர்கள்லாம் கர்மஞான யோகங்களின் சேர்த்தியே மோட்ச சாதனம் அப்படின்னு நமக்கு காட்டினார்கள். இப்படி வேதத்துக்கு அவப்பொருள் சொல்றதுனாலே இந்த மதங்கள்லாம் குத்ருஷ்டி மதங்கள் அப்படின்னு சொல்றோம். குத்ருஷ்டி மதங்கள், மாயாவாதிகள் கண்டனம், மாயாவாத மதங்களுக்கு கண்டனம் தெரிவித்தார் எம்பெருமானார் அப்படின்னு சொல்றோமே, அது இதுதான். இந்த வேத வாக்கியங்களுக்கு எதிர்மறையான பொருளை சாதித்தது. அதனால இவர்களை எல்லாம் குத்ருஷ்டிகள், பாகிய குத்ருஷ்டிகள் அப்படின்னு வேதத்துக்கு புறம்பான அர்த்தங்களை எல்லாம் பரப்பினார்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மதங்களை எல்லாம் நிரசிப்பதற்காகத்தான். அதத்தானே ஆர்த்தி பிரபந்தத்துல பெரியஜி நமக்கு காட்டி கொடுக்கிறார். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாய்குரவாதியர் மாய்குவர் என்று சது மறை வாழ்ந்திடு நாள். அந்த நாள் திருவாதிரை நாளிலே அப்படின்னு சொல்றது போல திருவாதிரை நாளிலே வந்து அவதாரம் பண்ணினவரான எம்பெருமானார் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்களுடைய மதத்தை பொசுக்கினார், பேரறுத்தார் அப்படின்னு சொல்றோமே. அப்படி இந்த மதங்கள் குத்ருஷ்டி மதங்கள் அப்படின்னு சொல்றோமே, இந்த மதங்களை எல்லாம் நிரசிப்பதற்காக சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணார்? வேதங்களை எல்லாம் அனுசரித்தார். ஞானத்தோடு கூடிய கர்மயோகத்தை
அங்கமா கொண்டிருக்கக்கூடிய வேதனமோ தியானமோ உபாசனம் இப்படிப்பட்ட சொற்களாலே வேத வாக்கியங்கள் சொல்லப்படுவதான கீதை முதலானவற்றில என்ன சொல்றது? பக்தி தான் மோட்ச சாதனம், பக்தி மூலமா தான் மோட்சத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றதே. முதலானவற்றிலே பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய ஒரு நிலையை அடைந்தாதான் மோட்ச சாதனமாக சொல்லப்படுகின்றது. அதனால இது என்ன காட்டுகின்றது? வேத வாக்கியத்தை எல்லாம் அனுசரித்து கீதை முதலியவைகள்லாம் என்ன சொல்றது? பக்தி மூலமா தான் மோட்சத்துக்கு மார்க்கமா இருக்கின்றது பக்தியே அப்படின்னு சொல்றது. அப்ப பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல இதை நிச்சயித்து காட்டினார். இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம். அப்ப ஸ்ரீபாஷ்யத்துல பக்தியே மோட்ச சாதனம், மோட்சத்திற்கு மார்க்கமா இருக்கின்றது அப்படின்னு நமக்கு ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி எம்பெருமானார் அருளினார். சரி, இப்ப இவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட அர்த்தத்திலே பரம விசுவாசம் உடையவர்களா இருக்கிறார்கள் அவருடைய சிஷ்யர்கள். சாத்வீகர்களான சிஷ்யர்கள் எல்லாம் எம்பெருமானாரே அருளி செய்தாரா, அப்ப இதையே ஏற்றுக்கொண்டு விடுவது அப்படின்னு இந்த பக்தியையே மோட்ச சாதனமாக கொண்டு தாமும் அதை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தால் என்ன செய்யறதுங்கிறதுக்காகத்தான் பிறகு அவர் உணர்ந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் அதுக்கு மேல என்ன செய்தார்? தமக்கு தஞ்சமாக, தாம் தஞ்சமாக கொண்டிருப்பது எது? ஆழ்வாராதிகளினுடைய திருவடிகளையே, சாஸ்திர ஆர்த்தம் பிரவர்த்தியே தனக்கு விஷயத்தை இந்த 3 கத்தியங்களிலும் வெளியிட்டிருக்கிறார். சாஸ்திரார்த்தம் பிரபத்தி அப்படின்னா என்னது? ஆழ்வார்கள் வெளியிட்டதான, ஆழ்வார்கள் அனுஷ்டித்ததான, ஆழ்வார்கள் நமக்கு காட்டி போந்ததான சரணாகதி பிரபத்தியே நமக்கு மோட்ச சாதனம். அதத்தான் சாஸ்திரார்த்தம் பிரபத்தி அப்படின்னு காட்டுறார். அதையே நமக்கு சர்வம் அப்படிங்கறதத்தான், விஷயம்ங்கிறதத்தான் இந்த 3 கத்தியங்களிலும் வெளியிட்டு அருளினார் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியானால் ஆச்சாரியர்கள் உகந்த இந்த பிரபத்தியையே மோட்ச சாதனமாக காட்டி குத்ருட்டி மதங்களை இவர் தள்ளி இருக்கலாமே அப்படின்னு அடுத்த கேள்வி. சரி, ஆச்சாரியர்களையே தஞ்சமாக பற்றினார் அப்படின்னு சொல்றீர். ஆச்சாரியர்கள் ஆழ்வாராதிகள்லாம் என்ன பற்றினார்கள்? எதை காட்டினார்கள்? பிரபத்தி தான் மோட்ச சாதனம்னு காட்டினார்கள். அப்போ அதை வைத்துக் கொண்டு இந்த குத்ருட்டிகளினுடைய வாதங்களை எல்லாம் இவர் வேறறுத்திருக்கலாமே என்றால் அதுக்கு பதில் சொல்றார். வேதம் வல்ல அந்தணன் ஒருவன் வேதத்தை ஓத தகுதியில்லாத இழிகுலத்தவனுக்கு வேதத்தை உபதேசிப்பது போல எம்பெருமானே நமக்கு எல்லாம் அப்படிங்கிற எண்ணமாய் இருக்கும். இப்ப இந்த வேதம்ங்கிறது எல்லோருக்கும் சொல்றது அப்படிங்கிறது கிடையாது. அது வர்ணாசிரம முறைப்படி நாம் சொல்லுவது அப்படின்னு சொல்றோம். அது போல இது இப்படி எம்பெருமானார் இதை சொல்லிவிட்டால் அவரே எல்லாம் அப்படிங்கிறது போல ஆகிவிடும். எம்பெருமானே நமக்கு எல்லாம் அப்படிங்கிற எண்ணமா இருக்கும். அப்ப பிரபத்தி நிலைக்கு வெகு தூரத்தில் உள்ள மாயாவாதிகள் முதலானவருக்கு பரம ரகசியமான இந்த அர்த்தத்தை வெளியிடக்கூடாது. அதனால இந்த ரகசியமானது எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு சொன்னா கூட இந்த மாயாவாதிகள் குதிருட்டிகளுக்கு எல்லாம் இந்த பரம ரகசியத்தை அவர்களுக்கு நாம் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தினாலே அவர்கள் எதை பிரமாணமாக கொண்டிருக்கிறார்களோ, எந்த உபனிஷத்துகளை பிரமாணமாக கொண்டிருந்தார்களோ அதுல மிகுதியா சொல்லப்படுறது என்னது? பக்திங்கிறது தான் மோட்ச சாதனம் அப்படிங்கிறது தானே மாயாவாதிகளினுடைய கண்டனங்கள். அப்படி அந்த மாயாவாதிகள் பற்றி இருக்கக்கூடிய உபனிஷத்துகளிலே மிகுதியாக சொல்லப்பட்ட பக்திங்கிற மோட்ச சாதனத்தை காட்டியே அவர்களை நிரசித்தார், மறுத்தார். அந்த உபனிஷத்துகளுக்கும் பரம தாத்பரியமாக அவற்ற மறைமுகமா சொல்லப்படக்கூடிய சரணாகதியே தம்முடைய சித்தாந்தம் அப்படிங்கிறத இந்த கத்தியங்களிலே வெளியிட்டு காட்டுகின்றார். அப்ப ஸ்ரீபாஷ்யத்துல பக்தி மூலமே மோட்ச சாதனம் அப்படின்னு சொன்னா பின்ன எம்பெருமானாரே சொல்லிவிட்டார், அதையே நாம் பற்றி கொள்றதுங்கிற சாத்விகர்களான சிஷ்யர்கள்லாம் கடைபிடிப்பார்கள். அப்படிங்கிறதுனாலே அவர் என்ன செய்தார்? ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆசரித்து போந்ததான அந்த சரணாகதியே நமக்கு மோட்ச சாதனம் அப்படிங்கிறதையே பின்பற்றி கொண்டு இந்த கத்தியங்கள்ல சொல்லி இருக்கார். 3 வித கத்தியங்கள், மூன்று கத்தியங்களிலும் நமக்கு வெளியிட்டு அருளினார் அப்படின்னு சொன்னோம். அதை காட்டியே இந்த பூர்வபக்ஷிகளினுடைய வாதங்களை எல்லாம் முறியடித்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுதோ மிகவும் ரகசியமானது, அவர்களுக்கு இதை தெரிவிக்கலாகாது அப்படிங்கிறதுனால அவர்கள் கொண்டிருந்த உபனிஷத்துகளை காட்டியே அதுல மிகுதியாக சொல்லப்படக்கூடியதான பக்தியே மோட்ச சாதனம் அப்படிங்கிறத காட்டி அதை மறுத்து நிரசித்து சரணாகதியே மோட்ச சாதனம் என்பது தன்னுடைய கத்தியங்களிலே வெளியிட்ட அருளினார் சுவாமி எம்பெருமானார். அதைத்தான் இங்கே சொல்றார்.
வேதாந்தங்களிலே மகாபதமா சொல்லுகின்ற பக்தியை காட்டில் இந்த பிரபத்திக்கு ஏற்றம் என்ன? அடுத்தது, அப்படியா வேதாந்தத்துல சொல்லப்படக்கூடிய பக்தியை காட்டிலும் இந்த பிரபத்தி சரணாகதிக்கு ஒரு ஏற்றமா? அப்படி என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு காலம் அடியேன் எளிமையாக சொன்னேன். அத இங்கே வாக்கியார்த்த பூர்வமாக அருளி இருக்கார். கவனமாக கேளுங்கோள், அடியேன் சேவிக்கின்றேன். பிரபத்திக்கு ஏற்றம் இந்த பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்திக்கு ஏற்றம் என்னன்னு சொன்னா, உபாய பக்தி வேதத்தை கற்க தகுதியுடைய பிராமண கத்திரிய வைஷ்கர்களாகிய முதல் 3 வர்ணத்தவர்களை அனுஷ்டிக்கக்கூடியது. இந்த உபாய பக்திங்கிற மார்க்கத்துல வேதம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னா அது 3 வர்ணத்தவர்கள் மட்டுமே சொல்ல முடியும். ஆனா இந்த பிரபத்தி எல்லா வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும், ஏன் வர்ணத்தவர்கள் வரைக்கும் எதுக்கு செல்லுவானேன், கஜேந்திரன் முதலானவர்கள் கூட அனுஷ்டிக்க கூடியது அப்படின்னு இந்த பிரபத்திக்கு ஏற்றம் முதல்ல. இரண்டாவது, உபாய பக்தி செய்வதற்கு மிகவும் அரிதா இருக்கக்கூடிய கர்மயோக, ஞான யோக, வைராக்கியம் முதலானவற்றை எல்லாம் அவசியமா நாம் கை கொள்ள வேண்டியது, அதுபடி அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனால் இந்த பிரபத்தியோ இது போன்ற அனுஷ்டானங்கள்லாம் அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட அங்கங்களை எல்லாம் எதிர்பார்க்காது. எம்பெருமானே உபாயம் அப்படின்னு சர்வ சுலபமாக நாம் சொல்லிவிடலாம் அப்படிங்கிற நினைவே போரும். நினைவா இருந்தாலும் சரி, அனுஷ்டிக்க எளிதா இருக்கக்கூடியது. இது இரண்டாவது. உபாய பக்தி பிராரப்த கர்மம், பிராரப்த பலம் கொடுக்க தொடங்கிய, பிராரப்தம்னா பலம் கொடுக்க தொடங்கிய கர்மம், அது எந்த ஜென்மத்துல பிராரப்த கர்மா எந்த ஜென்மத்துல முடிவடைகிறதோ அப்பதான் அது பலனை கொடுக்கும். அப்ப இது இந்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அப்பதான் அந்த மோட்சத்தை நமக்கு அளிக்கும். பிராரப்த கர்மா எப்ப முடிகின்றதோ அப்பொழுதுதான் இந்த உபாய பக்திங்கிறது பலனை நமக்கு கொடுக்கும். பலன் என்ன? மோட்சம். அப்ப அந்த ஜென்மாவிலதான் நமக்கு அந்த மோட்சம் என்பது கிடைக்கும். ஆனா இந்த பிரபத்தி இந்த பிறவியினுடைய இறுதியிலேயே மோட்சத்தை அளித்துவிடும் அப்படின்னு மூன்றாவது. நாலாவது, உபாய பக்தியையும் அதன் அங்கங்களையும் அனுஷ்டிக்கும் போது தவறுகள் ஏற்பட்டு நமக்கு பக்தியே நழுவி போகிறதுக்கு கூட சாத்தியங்கள் உண்டு. ஆனா பிரபத்திக்கு அப்படி நழுவுவதற்கு ஒன்றுமே இடமே கிடையாது. இது நாலாவது. அஞ்சாவது, சாத்தியோபாயம்னு அடியேன் சொன்னேன். தன் முயற்சியாலே செய்யறதுன்னு அப்படின்னு தன்னுடைய முயற்சியாலே சாதிக்கப்பட வேண்டி இருக்கு. பிரபத்தியிலே பலனளிக்கும் பலகரணமாக எம்பெருமான் எப்போதும் சித்தமாகவே இருப்பவன். அப்ப எப்பொழுதும் பகவத் அனுபவத்திலேயே இருக்க வேண்டும். ஆனா இங்க தன் முயற்சின்னு கிடையாது. பகவான் சித்தம், எம்பெருமான் திருவுள்ளம், அவனுடைய சித்தம், இதுல என்னுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுன்னு சர்வ சுலபமா இருக்க வேண்டிய நிலை இங்கே பிரபத்தியிலே. ஆனா அதுவே அங்கே தன் முயற்சியால் அத்தனையும் செய்ய வேண்டும். எம்பெருமான் சித்தம் அப்படின்னு நம்ம ஆறி இருக்கல் ஆகாது. அதான் சாத்தியோபாயம். இது சித்தோபாயம்னு சொல்லும் பொழுது சர்வமும் எம்பெருமானே, எம்பெருமானுடைய சித்தம் அப்படின்னு சொல்றோம். ஆறாவது, உபாய பக்தியிலே தன் மோட்ச ஆனந்தத்திற்கு தான் முயல வேண்டி இருப்பதால் எம்பெருமானுடைய ஆனந்தத்தையே உத்தேசியமாக கொள்ள வேண்டும் படி அவனுக்கு பரதந்திரமாயிருக்கும் ஆத்மஸ்வரூபத்திற்கு அது தகாததா இருக்கும். இவன் சாத்தியோபாயம் போது தன்னுடைய முயற்சியாலே எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கான். அதையே இவன் பார்த்து கொண்டிருக்கிறதுனால எம்பெருமானுடைய உகப்புக்காக இதை செய்யறோமா, எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக இதை செய்யறோமா அப்படிங்கிறதே இவனுக்கு தெரியாததாகவே போய்விடும். அந்த பலகரணம் பலம்ங்கிறது எம்பெருமானுடைய உகப்புக்காக நாம் இந்த கைங்கரிய நிட்டையிலே ஊன்றி இருக்கோமான்னு சொன்னா அது நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா இவன் முயற்சியாலே இவனுடைய மகிழ்ச்சிக்காகவே இவன் செய்து கொண்டிருக்கான். ஆனா அதே பிரபத்திங்கிறது சித்தோபாயம்னு சொல்றது போல எம்பெருமானுடைய சித்தம் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படின்னு சொல்றதுனால இவனுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு தக்கதா இருக்கும். ஆத்மஸ்வரூபம் என்ன? பரதந்திரர்களா இருப்பது, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, ஒழிவில் காலம் எல்லாம் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். எப்படி? எம்பெருமானுடைய உகப்புக்காக, எம்பெருமானுடைய முருவலுக்காக, அவனுடைய முக மலர்த்திக்காக நம்முடைய கைங்கரியம் இருக்க வேண்டும். அப்போ இந்த பிரபத்தியிலே அது சாத்தியமாகும், ஆத்மஸ்வரூபத்துக்கு தக்கதாக இருக்கும். இது ஆறாவது. ஏழாவது, பெறப்போகும் மோட்ச ஆனந்தத்திற்கு ஒப்பிடும் போது ஆத்ம சக்தி நம்முடைய முயற்சியால் சாதிக்கப்படும் பக்தி ஒவ்வாத உபாயமா இருக்கும். பெறப்போகக்கூடிய பலனோ மிகவும் பெரிது, நம்முடைய முயற்சியோ சிறிது. அதை ஒப்பிட்டு இந்த முயற்சியால் இப்படி அடையிறது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ஒப்பிடவே முடியாததா இருக்கும்.
ஆனா பிரபத்தியில பேரும் உபாயம் ரெண்டுமே எம்பெருமானே. இவன் உபாய மார்க்கம்னு சொல்லக்கூடியதும் எம்பெருமானுடைய திருவடிகள், பெறப்போகிறதும் எம்பெருமானுடைய திருவடிகள், ரெண்டுமே ஒன்றாக இருப்பதனாலே இவனுக்கு பேச்சுக்கு தக்கதா இருக்கும் உபாயம். ரெண்டுத்துக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியும், ரெண்டுத்துக்கு தக்கதா இருக்கும். இவன் கடைபிடிக்கக்கூடிய அனுஷ்டானம் லவலேஷா இருக்கு, பெறக்கூடியதோ மிகவும் அரிதான பலம்னா எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனா இங்க ரெண்டுமே சர்வமும் எம்பெருமானே, உபாயமும் எம்பெருமானே, உபேயமும் எம்பெருமானே, அடைவிப்பதும் அவன்தாள், அடைவதும் அவன்தாள், பிராபியமும் அவனே, பிராபகமும் அவனே, உபாயமும் அவனே, உபேயமும் அவனே அப்படின்னு சொல்றதுனால இது தக்கதாக இருக்கும். அப்படி இந்த 7 வழிகளாலே பக்தியை காட்டிலும் பிரபத்தியே ஏற்றம் அப்படின்னு இங்க எடுத்து காட்டுறார். அப்ப பக்தியே செய்யலாகாதா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லவில்லை. பக்தி அவசியம், பக்தியை உபாயமாக கொண்டு பெறலாகாது. பக்தி கைங்கரியத்திற்காக அப்படின்னு சொன்னா, அதுவும் எம்பெருமானுடைய முகமலர்த்திக்குன்னு சொன்னா நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் சரணாகதி மார்க்கமே ஒசந்தது அப்படிங்கறத சுவாமி எம்பெருமானார் இந்த இடத்துல காட்டுறார். ஆக இப்படிப்பட்ட இந்த சரணாகதியைத்தான் தான் அனுஷ்டித்தும் நமக்கு அருளி செய்தும் நாமெல்லாம் உய்ய வேண்டி இந்த கத்தியத்திரயத்தை நமக்கு அருளினார். ஆக எம்பெருமான் விரைவிலே நம்மை கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற துவரை வேகம், எம்பெருமான் நம்ம சீக்கிரம் நம்மை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஆர்த்தியோட ஏற்கனவே எம்பெருமானார் சரணாகதி பண்ணியாக்கி விட்டது. மறுபடியும் இங்க எதுக்கு சரணாகதி பண்றார் அப்படின்னா எம்பெருமானை சீக்கிரம் அடைய வேண்டும் அப்படிங்கிற வேகம், ஆசை, ஆர்த்தி, துடிப்பு. அதனால எம்பெருமானிடத்திலே சரணம் புகுந்தார். இப்படியே துரையாலே பல திவ்ய தேசங்களிலும் சென்று சரணடைந்தார். அப்படி அவர்களை பின்பற்றி அவர்களை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்களும் அதுவே வழியாகத்தான் நமக்கும் இப்படி சொல்லி போந்தார்கள். அப்படிங்கிறதுனால இந்த இந்த சரணாகதி பண்றது இந்த வாழ்க்கையினுடைய முடிவிலே நமக்கு சர்வமும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இந்த ஜென்மாவிலேயே நமக்கு கிடைக்க வேண்டும். அது என்னது? அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் அப்படிங்கிறது நமக்கு சித்தமாக வேண்டும். அது நிச்சயம் சித்திக்கும் அப்படிங்கறதத்தான் நம்முடைய சம்பந்திகள் எல்லோருக்கும் இதை தந்தருள வேண்டும். அரங்கர் இங்கே இரு என்று ஈந்த வரம் நினைத்து பார்த்தால் கம்மதன்றோ. ஒரு தந்தையினுடைய சொத்து தன்னுடைய புதல்வனுக்குத்தானே செல்லும். அதுதான் ஆர்த்தி பிரபந்தத்துல சுவாமி பெரியஜியர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். நம்முடைய தந்தையாரானவர் சுவாமி எம்பெருமானார் நமக்கெல்லாம் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார், என்னுடைய சம்பந்திகள் எல்லோருக்கும் நீ மோட்சத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அவருடைய சம்பந்திகள் அப்படிங்கறது நமக்கு எப்படி ஊர்ஜிதம் படுத்திக் கொள்வது? அவர் அருளி உள்ளதான இந்த கிரந்தங்களை எல்லாம் வாயாறு சொல்றது, தினம் தினம் அனுஷ்டிப்பது, அது ஒன்றுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். ஏன்னா ஆச்சாரியன் தந்தை அப்படின்னு சொன்னா தந்தையார் ஆச்சாரியன் தான் பஞ்சசம்ஸ்காராதிகள்லாம் செய்து கொள்ள வேண்டும். அது எம்பெருமானார் இடத்துல நம்மாலே முடியாது, அவர் காலம் எப்பொழுதோ. அதனால அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத ஆச்சாரிய முகமாக நமக்கெல்லாம் கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியார், உத்தாரக ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லப்பட்டதான சுவாமி எம்பெருமானார் அருளியுள்ள கிரந்தங்களை எல்லாம் தினமும் அனுஷ்டிப்பது, வாயார சொல்றது, மனசாலை ஸ்மரிப்பது, அது செய்யறது ஒன்றே நாம் செய்யக்கூடியதான வேலையாக இருக்கும். ஆக இந்த சரணாகதி கத்தியத்திலே முன்னுரையாக சரணாகதி என்றால் என்ன, பக்தி மார்க்கம் என்றால் என்ன, பக்தி மார்க்கமான உபாயத்தை காட்டிலும் சரணாகதி மார்க்கமான உபாயமே ஒசந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நாம் இன்று கூடியிருந்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் சுவாமி எம்பெருமானாரினுடைய பரம கிருப்பையாலேயும் அஸ்மது ஆச்சாரியனுடைய பரம கிருப்பையாலேயும் திவ்ய தம்பதிகளான பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளினுடைய அனுகிரகத்தாலேயும் இன்று கிடைக்க பெற்றது. கூடியிருந்த அத்துணை பேரும் அனுபவித்தோம். அத்துணை பேரும் சுவாமி எம்பெருமானார் அருளியுள்ளதான கிரந்தங்களும் மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியாதிகள் அருளியுள்ளதான கிரந்தங்களை நம்மால் இயன்ற அளவு அவரவர்கள் கிரகங்களில் இருந்து கொண்டு வாசித்தாலே போதுமானதுன்னு சொல்லி, ஏன்னா செல்வதற்கு இயலாத காரணங்கள் பல இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதனாலே தாங்கள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கிரகத்திலே அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நித்தியமாக கைங்கரியம் பண்ணி அவனை உகப்பிப்பது அப்படிங்கிற காரியத்தை செய்தாலே போதுமானது. அப்படிங்கறதான் சர்வ சுலபனா எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்
அர்ச்சாமூர்த்தியே எளிது அப்படின்னு திருமங்கையாழ்வார் காட்டுறார். அதிலேயும் சாலகிராம மூர்த்தி வடிவாக ஒவ்வொருவருடைய கிரகங்களிலேயும் எம்பெருமான எழுந்தருளி இருக்கிறான். அப்படி சர்வ சுலபனா எழுந்தருளி இருக்கக்கூடியவனுக்கு நாம் ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள் அருளியுள்ளதான கிரந்தங்களை தினமும் அவனுக்கு வாசித்து அவனுடைய முகமலர்த்தியினாலே கைங்கரியத்தை பெறுவதே நமக்கு பேற்றாக அமையும் என்று சொல்லி அடியேன் இத்தோடு இன்று முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன்.